மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும் மதுரையின் அரசே மதுரையின் அரசே மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும் ஷியாமலா பீட்டத்தில் சிம்மம் போல் நீ அமரும் காட்சிகள் கண்டிட கண்களும் தவம் புரிந்து தினம் ஏங்குதே பொற்பாதம் புவி தொட்டு நான் மாட வீதிகளில் உலாவும் முன்னோடு நடந்திட எங்கள் கால்களும் ஏங்குதே பசி போக அமுதளித்து வைகை நதி தந்து வீட்டுக்கு மண் சுமந்து நீ புரிந்த லீலை எல்லாம் நினைக்கும் போதே பக்தியில் உள்ள மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று ஏங்கிடுமே மதுரையின் அரசே மதுரையின் அரசே மதுரையின் அரசே மதுரையின் அரசே மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும் மதுரையின் அரசே மதுரையின் அரசே மதுரையின் அரசே ஏக்கங்கள் தீர நீ எங்களை காத்திடவினால் தோறும் உனக்காக காத்து நின்றோம் ஆயிரம் லீலைகளை மீண்டும் நீ புரிவதை பக்தி கொண்டு நாங்கள் பாட வந்தோம் சக்திகளும் புத்திகளும் நீ அருளும் வேலையிலே துக்கம் எல்லாம் தீரும் நித்யானந்தா பக்தியோடு உன்னை நாடிய ஜீவனை முக்தனாக்கி வாழும் நித்யானந்தா அருளையின் புதரையின் மருகனே அம்மையின் நாயகனே மீண்டும் வந்தாய் அருளாட்சி புரிந்திட ஆன்மீகம் கழுதிட உலகமெல்லாம் ஆளும் நித்யானந்தா மதுரையின் அரசனே மதுரையின் அரசனே மதுரையின் அரசனே மதுரையின் அரசனே ராஜாங்கம் நம் தமிழ்நாடு என்னும் பேராகம் தென்பாண்டி மண் சாங்கம் அது நான் மாட கூடல் நகராகும் மதுரையிலே நதி வைகையிலே கரை அமர்ந்தாள் அன்னை மீனாட்சி மதுரை என்றாலும் மனதில் கொண்டாலும் சிவனார் அருள்வாரது நீதி 64 திருவிளையாடல் இறைவன் நடத்திய அருள் பூமி சிவகங்கை என்னும் சீமையிலே வந்த சமஸ்தானம் கொண்ட பொறுப்பினிலே சீர்மேவும் மதுரை பதியினிலே நல்ல சிறப்போங்கும் மாசி வீதியிலே சிவதலமோ அதன் நடுவினிலே சிவலிங்கமோ அருள் வடிவினிலே சிவமே என்போர்க்கும் தவமே கொண்டோர்க்கும் ஜெயமே தருவான் நம சிவமே இம்மையிலும் நன்மை தருவார் என்றே தொழுவோம் தொழுவோம் அவன் பாதமே
இடுகாடு காக்கும் சிவனாண்டி அவன் நாடாள வந்த ஒரு சேதி. அறியாத பிள்ளை யாரோடி அவன் அரசோச்சி நின்ற தென்பாண்டி. பாண்டி மகள் என அவதரித்து ஆண்டு வந்தாள் அன்னை மீனாட்சி. தாண்டவன் சிவனை ஆண்டிட அவளே தீயன மூண்டாள் படை நடத்தி. நீரிடும் பூமுகம் நேரிடை பார்த்ததும் நூலிடை மெலிந்தாள் அழகு பதுமையே. ராஜாதிராஜனானாலும் அவன் குடி வாழும் அடிமை என்றாலும் சிவ பூஜை வேண்டும் என்னாலும் அது மறைவேதம் சொன்ன சொல்லாகும். மதுரையிலே இன்று மன்னவனாய் கைலை மலை தலைவன் நின்றான். தனக்கென தானே ஆலயம் கண்டு தனையே பணிந்தான் சிவபெருமான். பொன்னே தந்தாலும் பொருளே வந்தாலும் இறைவனை மறப்பது சரியாகுமா? நடுவூரில் நின்ற ஒரு தெய்வம் அது நலம் வாழ வைக்கும் சிவரூபம். இம்மையிலும் நன்மை தரும் தெய்வம் அது தென் மதுரை நின்ற குல தெய்வம். சிவமயமே என் அருகினிலே மனபயமோ நான் அறிந்ததில்லை. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஹர சிவ சிவ அது வேதம். மறுஜென்மம் கொண்டாலும் மனக்குறை தந்தாலும் மறவேன் மறவேன் சிவன் நாமமே. செந்தூரம் கொஞ்சம் மதிவதனம் அதை சிறு நேரம் காண பேரின்பம். சிவனாரின் நெஞ்சம் அவள் மஞ்சம் அந்த சிவகாமி பாதம் நான் தஞ்சம். பொதிகையிலே மலைச்சாரலிலே தமிழானாள் சங்கம் மூன்றாகி மனதினில் நின்றாடும் மங்கையர் கொண்டாடும் மங்கள நாயகி மகமாயி. ஓம் சக்தி ஓம் என்று ஒரு நாள் அருள்வாள் அருள்வாள் மத்தியபுரி தாயி. திரிபுரம் எரித்த சடையாண்டி அவன் ஒரு புறம் வாழ்வது சிவகாமி. திரிபுர சுந்தரி அருள் வேண்டி அவள் திரிசூலம் சுற்று பலன் கோடி. மத்தியபுரி தாய் என்றாகி மலை வேம்பென முளைத்தாள் தலமோங்கி. நடுவூர் நின்றாலும் நாயகி என்றாலும் நலமுடன் வைப்பாள் வைதேகி. தாயே என்றாலும் தயவே என்றாலும் வருவாள் வருவாள் உனது வீடேறி. பரசுகம் தரும் சிவம் என்று இங்கு முனிவரும் மூவரும் வேண்டி நிற்பார். இது ஒரு அதிசயம் சிவனிங்கு தன்னை சிவலிங்கம் வைத்து பூஜை செய்தார். இம்மையிலும் நன்மை தரும் என்னும் திருநாமம் தன்னை சூட்டிக் கொண்டார். சிவனுடல் நின்றே சிவசக்தி என்றே அன்னையும் எழுந்தாள் அவனுடனே. ஈசனின் பெருமை பேசிட நான் இங்கு பிறவியும் கொண்டேன் அதில் சுகமே.
மார்கழி அஷ்டமி பிரதட்சணம் வரும் மாசி மாதம் பிரம்மோற்சவம் ஐப்பசி நாளில் கோலாட்டம் நல்ல பிரதோஷ வேளை கொண்டாட்டம் சித்திரையில் ஒரு உற்சவமாம் வரும் பக்த சனங்களே அலைகடலாம் சிவ சிவ என்றாலும் ஒரு முறை கண்டாலும் நலமென வைப்பது சிவகுணமே ஆலயம் போகாது பேரருள் கூடாது அறிவோம் அறிவோம் துயர் விடுமே ஏகதயாநிதி ஈஸ்வரனாம் நம்மை ஈன்றவள் சூலுக்கு காவலனாம் சாஸ்வதமானவன் ஈஸ்வரனாம் நம் சாகச செயலுக்கு மூலவனாம் சிவபெருமான் யுக சுகம் தருவான் வழியுரைவான் சன்னதி வந்தோர்க்கு நிம்மதி தந்தாலும் ஈசனை நேசனை போற்றிடுவோம் நடனசபேசன் திருவருள் நாடி நடப்போம் நடப்போம் மதுரை பதி தேடி நஞ்சுண்டநாதர் சிவன் போற்றி அந்த சந்தியா காலத்து சனி போற்றி நவசந்தி தாண்டவ குரு போற்றி அந்த மகா பிரதோஷ நாள் போற்றி தேய்பிரையில் அந்த வளர்பிரையில் தேடிச் சென்றால் அருள் கூடிடுமே நர்த்தனம் காட்டும் ஆடிய பாதம் திருமுகம் கண்டால் நலந்தானே தேடிடும் கண்களில் ஆடிடும் பாதம் தெரியும் தெரியும் இது நிஜமே கனலென மூழ்வது சிவன் தேகம் பெரும் கருணைக்கு ஈடு அவனாகும் ஐந்தென ஆனது பிரதோஷம் நல்ல சுபிட்சத்தை அருள்வது பிரதோஷம் பௌர்ணமியில் சிவ பூஜை செய்தால் சிவன் அவனின் அருள் நம்மை சேரும் ரிஷபத்தில் தோன்றும் ஈஸ்வரன் கோலம் பார்த்திட கூடிடும் சந்தோஷம் திருநீரு பூசி திரிசூலம் தாங்கி இறைவன் அருள்வான் கோடி வரமேந்தி திருக்கோவில் வாசல் முன் தோன்றும் அந்த நந்தி தேவன் அருள் வேண்டும் பிரதோஷ காலம் வரும் நேரம் அவன் திருவருள் யாவும் கைகூடும் எம்பெருமான் வரும் வாகனமே எப்பொழுதும் நம் துணை வருமே முன் நின்று நந்தியின் காதினில் கூறிடும் செய்திகள் சிவனது செவி சேரும் இம்மையில் நலம் தரும் சிவனது அருளால் எடுத்த செயல் யாவும் ஏற்றம் பல காணும் தென்னாடுடைய சிவன் போற்றி அந்த தேவாதி தேவன் அடி போற்றி திருவண்ணாமலை அருள் போற்றி அங்கு தெரிகின்ற ஜோதி சுடர் போற்றி தில்லையிலே திருச்சபையினிலே நடம்புரியும் அருள் சிவம் போற்றி ஐந்தேனும் மந்திரம் அதனுள் நின்றிடம் கனக சபாபதி இறை போற்றி காசி விஸ்வேஸ்வரன் தரிசனம் கண்டால் மங்களம் மங்களம் மக்கள் மனைவாழி
வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே அசையும் பொருளில் இசையும் நானே அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையில் நாயகன் நானே அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையில் நாயகன் நானே எதிலும் இயங்கும் எதிலும் இயங்கும் இயக்கம் நானே எல் இசை நின்றால் அடங்கும் உலகே நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் பேரிட நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் பேரிட ஆடவாயனோடு பாட வந்தவனில் பாடுவாய இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே சத்திகம் திகதிகம் திகதி தனிதபதி தனிததி தனி தனித பமகரி தமகரி பமகர பமகரி மக பமர பமதனிதா झुमक झुमक जाना झुमक जाना झुमक झुमक दिंधा दिंधा आ झुमक झुमक दिंधा इंदा सगरी सरिनी दरिनी ददा दरि दनि दब मावनै दरि कटपनि कट जन तरि दिन तक अंग्रेगड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 ग
సజం సజ్జం కదా నీ సరిగమా దుందరిగిడత కదా గరిజం సరిగడతా పదని గిరిగిడతాయి సగరి మగ గగ పప మగ పపరి మగ పపర మని దసరి సగరి మగ తిక్కని దనిదం సగరి దనిరి తరి దనిద దరి దనిద పదని దప రిగం మద పగ మద తని దప తిత్తని దరిని తట్టి మగరిగ సమయరిగ గరి దనిరి విరి దరి దని దప పట్ట దని దప తిట్టి దని దప గరి దని దరి చట్టి గరిగ గబగిరి దని 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 దరి దనిరి దనిద
प्रशद्यशालिने नमो वयं वै श्रवणाय कुर्महे नमे कामाय मह्यपुष्पामेश्वरो कुबेराय वैष्णवाय महाराजाय नमः। சனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றறிமலனடி போற்றி பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையிடம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஈசனே சிந்தை கவனமன்னேசனே நீ வருவாய் பூவோடு கனிகளை கொண்டு உன்னை பூஜித்தோ அருள் தருவாய் கலி என்னும் கடலினில் மூழ்கிட்டு நீ கரம் வந்து காத்திட்டு கருணையை பொய்கையில் அலர்ந்திட்ட அளவற்றும் போல உன் திருவடியில் வாழ்ந்திட வாராய் அருணாச்சலனே நீ வாராய் அகண்ட ஜோதியனே வாராய் அல்லல் நீக்கிடவே வாராய் அகிலம் போற்றுகின்ற ஈசனே சிந்தை கவர்ந்த நேசனே நீ வருவாய் பூவோடு கனிகளை கொண்டு பூஜித்தோ அருள் தருவாய் கடல் நீர் குடியோடு தரிசனமல்லவா பொன்மாழ சிற்றவைதனிலே இதை கவர்ந்த உன்னை சிக்கன பிடித்தேனே மண்ணும் புகழ் பெறும் நான் வரை நாயகா மதியனில் இறைந்திடுவாய் மதி உணராதவர்க்கு மதி உணர் செய்திட வான்மழனி அறவாடிட இதை சூழ்ந்திட இவர் சேர நீ வருவாய் அகம் உணர்ந்திட புறமகிழ்ந்திட புலித்தோலோடு நீ வருவாய் விமுக்தி காரணே ஆதிகேச திவ்ய பிரம்மரூபனே மீனாட்சி சக்தி சகித சுந்தரேசனே அண்ணாமலை உதித்த நித்யநந்தனே சித்து அச்சித்தெல்லாம் முன்னாலே இயக்கும் முன்னாலே உங்கள் கண்டாலே சிகையில் அணிந்திட்ட மதியாலே மதியின் மொழியாலே தெளிந்திடும் வழியாலே ஜீவன் முக்தி பெற விழைந்தோமே திருப்படியை தொழுதோமே ஆகினாய் ஆகினாய் கேள்விக்கான பதிவாகினாய் மகுமாகினாய் அதுமாகி அருள்படை தரும் கல்வ விதைகள் தீர்க்கும் காசிநாதனே கல்வம் போக்கி எவ்வையாலும் நேசனே ஏகாந்தமாக ஏக பாதம் தூக்கியே மணியாரை காக்க வேண்டும் நித்யநந்தனே நீ வருவாய் கதிகல சரணதையோ காத்திரவா அருணாச்சலனே நீ வாராய் அகண்ட ஜோதியலே வாராய்
விலக பூமி எங்குமே ஞானம் மலர மலர தேகம் எங்குமே சுராய் சாம்பல் பூசி ஆடும் வந்தனே பாதம் பதிய வருக விரிசடையோடு விரிவுறம் எரித்த அந்த தரவிழியோடு தீமைகள் ஒழிக்க வருக அம்பலத்திலே நித்தம் வாழுகின்ற தாண்டவத்தையே அகிலம் உணரவே பொங்கிடும் மங்களம் பூலோகம் எங்கிலும் கங்கையும் வெள்ளமாய் பாய்ந்தோடி வந்திடும் கால காலனாக நீ நின்றிடும் அற்புதம் கண்டவர் யாவரும் திருவடிகளில் சரணடைந்திட கைலையில் வாழும் எங்கள் கைலை நாதனே கருணை மதிவே நீ வருக வருகவே நலம் தரும் வாழ்வருளும் நித்யானந்தனே இடமதி சூடி நீ வருக வருகவே அன்பின் வடிவமே ஆனந்த ஈஸ்வரே அண்டம் முழுதும் சிவாட்சி மலர வருகவே அடிமுடி காணாத அண்ணாமலை நாதனே நடைமுடி ஆட்டவனே அடியெடுத்து வருகவே கையிலையில் வாழும் எங்கள் கைலை நாதனே கண்ணை வடிவே நீ வருக வருகவே நலம் தரும் வாழ்வருளும் நித்யானந்தனே இடமதி சூடி நீ வருக வருகவே
जगन्पिता कामदकामानि पारा पारा मन्त्रमय दिव्यदेहिन् सर्वज्ञपीठेश्वर अनन्तगन्धनिलय निर्वाणता काषायं परं सन्न्यासकृत्यधीश्वरा शिव प्रतीक्षदायक नित्यानन्द परमशिवा नित्यानन्द परमशिवा नित्यानन्द परमशिवा नित्यानन्द परमशिवा दृश्यमाननहरि तुल्यं निजान्तर्गतम् पश्यन्नात्मनि मायया बहिरिवुद्भूतं यदा निद्रया यः साक्षात् कुरुते प्रबोधसनमेवाद्वयम् तस्मै श्रीगुरुमूर्तये नमहितं श्रीदक्षिणामूर्तये बीजस्यान्ततिवान् पुरो जगदिदं प्राणिर्विकल्पं पुनः मायाकल्पितदेशकालकलन वैचित्र्यचित्रीकृतम् मायावीव विजृम्भयत्यभिमः योगीव यस्वेच्छया तस्मै श्रीगुरुमूर्तये
வாழ்ந்திட நல்லவர் நாடும் நாமம் போற்றி அண்ணாமலை பிறந்த அமுதே போற்றி ஆலடி அமர்ந்த அரசே போற்றி ஆடக மதுரை அரணே போற்றி ஆரமுது ஆன ஆனந்த போற்றி மறையும் மறை காக்கும் மலையே போற்றி முழுமதியாய் வந்த முதல்வா போற்றி அருணையில் உதித்த நித்தியனை போற்றி மாமுதிரை மீட்ட சுந்தரா போற்றி அருணையில் உதித்த நித்தியனை போற்றி மாமுதிரை மீட்ட சுந்தரா போற்றி நித்யானந்தா அனந்தா அனந்தா நித்யானந்தா நித்யானந்தா அனந்தா அனந்தா நித்யானந்தா நித்யானந்தா அனந்தா அனந்தா நித்யானந்தா அனந்தா 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 நித்யானந்தா எந்தாய் போற்றி அருவமை உருவமை ஆனாய் போற்றி முழுவதும் இருந்த முதல்வாய் போற்றி முத்தமிழ் மொழி கண்ட முகிழே போற்றி அஞ்சல் எஞ்சிங்கு அருள்வாய் போற்றி அத்தான் போற்றி ஐயா போற்றி நாதமனாவிலே நின்றாய் போற்றி தீரமராவிலே ஆனாய் போற்றி நித்யானந்தா அனந்தா நினைத்தால் நெஞ்சில் நிறைவாய் நித்யானந்தா நினைத்தால் நெஞ்சில் நிறைவாய் நஞ்சிய முதல் நயந்தாய் போற்றி கனவிலும் அன்பற்கு ஆனாய் போற்றி கலியுகம் காத்த காலமே போற்றி உணர்வில் ஒன்றான உயிரே போற்றி உயிர் தாண்டி வந்த துணையே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கோடியில் என கொண்ட நித்தியனை போற்றி
பொருளில் இசையும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதார். நான் அசைந்தால் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதார். ஆலவாயினோடு பாட வந்தவனை பாடுவாயை மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே, பாவமும் நானே. शिवाय नमः 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 மதுரையின் அரசே எம் மதுரையின் அரசே, மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும், மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும். மதுரையின் அரசே, மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும். மதுரையின் அரசே, மீனாட்சியின் சொக்கனாய் எங்களுக்கு அப்பனாய், மீனாட்சியின் சொக்கனாய் எங்களுக்கு அப்பனாய், எல்லாம் வல்ல சித்தனாய் நீ வந்து, எல்லாம் வல்ல சித்தனாய் நீ வந்த நித்யானந்தா 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 நித்யானந்தா. மதுரையின் அரசே, மதுரையின் அரசே, மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும். மதுரையின் அரசே, மீனாட்சியாய் வந்தபோது உலகினை வென்றாய், மீனாட்சியாய் வந்தபோது உலகினை வென்றாய், சொக்கனாய் வந்தபோது உள்ளம் வென்றாய், சொக்கனாய் வந்தபோது உள்ளம் வென்றாய். இன்று இரண்டும் சேர்ந்து ஒன்றாகி நித்யானந்தனாய் வந்தாய், இன்று இரண்டும் சேர்ந்து ஒன்றாகி நித்யானந்தனாய் வந்தாய். உன்னிடத்தில் ஆசை கொண்டோம், உள்ளத்தில் வைத்துன்னை பூஜை செய்தோம், உன்னிடத்தில் ஆசை கொண்டோம், உள்ளத்தில் வைத்துன்னை பூஜை செய்தோம். எம் மதுரையின் அரசே, மதுரையின் அரசே, மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும். மதுரையின் அரசே, மதுரையின் அரசே, மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும். மனிதா 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 மத 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 மத.
ஷியாமலா பீட்டத்தில் சிம்மம் போல் நீ அமரும் காட்சிகள் கண்டிட கண்களும் தவம் புரிந்து தினம் ஏங்குதே. பொற்பாதம் புவி தொட்டு நான் மாட வீதிகளில் உலாவும் முன்னோடு நடந்திட எங்கள் கால்களும் ஏங்குதே. பசி போக அமுதளித்து வைகை நதி தந்து பிட்டுக்கு மண் சுமந்து நீ புரித லீலை எல்லாம் நினைக்கும் போதே பக்தியில் உள்ள மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று ஏங்கிடுமே. மதுரையின் அரசே மதுரையின் அரசே மதுரையின் அரசே மதுரையின் அரசே மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும் மதுரையின் அரசே மதுரையின் அரசே மதுரையின் அரசே. ஏக்கங்கள் தீர நீ எங்களை காத்திடவினால் தோறும் உனக்காக காத்து நின்றோம். ஆயிரம் லீலைகளை மீண்டும் நீ புரிவதை பக்தி கொண்டு நாங்கள் பாட வந்தோம். சக்திகளும் புத்திகளும் நீ அருளும் வேலையிலே துக்கம் எல்லாம் தேரும் நித்யானந்தா. பக்தியோடு உனை நாடிய ஜீவனை முக்தனாக்கி வாழும் நித்யானந்தா. அருளையின் புதல்வனே மதுரையின் மருகனே அம்மையின் நாயகனே மீண்டும் வந்தாய். அருளாட்சி புரிந்திட ஆன்மீகம் தழுத்திட உலகமெல்லாம் ஆளும் நித்யானந்தா. மதுரையின் அரசனே மதுரையின் அரசனே மதுரையின் அரசனே உங்கள் மதுரையின் அரசனே. Shiva, Shiva, Nithyananda Paramashiva, Shiva, Shiva. Let's start with the Sadguru Vandanam. Nithyanandam Paramasukhanam Kevalam Jnanamurtim Dvandvatitam Gaganasadasham Tattvamasya Lakshmyam Ekam Nityam Vimalamachalam Sarvadi Sakshi Bhutam Bhavatitam Trigunarahitam Sadgurum Tam Namami. Let's go through the disclaimers. Security measures. No photography, video, audio recording. Important cautions. Please be aware of the important cautions. What is power manifestation? Let's hear from Bhagwan himself explaining what is power manifestation. All the 25 states of consciousness, when they happen in you, due to your chemicals and hormones ups and downs, it is powerlessness. When it happens in you, out of your free will and consciousness, it is powerfulness. That's all. When you fall into sleep, it is powerlessness. When you enter into sleep, it is powerfulness. When you fall into dream, it is powerlessness. When you decide to dream, it is powerfulness.
So I've added the ultimate powerfulness, Turyatita, in your whole being and doing, manifest all the powers. Understand, power manifestation is nothing but cognitive shift. It is not work. It is cognitive shift. Understand? It is just cognitive shift. It's not work. Work is a 4-letter word. Power manifestation is cognitive shift. Playing life. Playing with being alive. Beautifully, Bhagavan explained what is power manifestation. It's a cognitive shift from what we understand as body and mind to the superconscious space to experience the higher reality, how we, each human being, can experience the greatest signs of power manifestation, the consciousness, the Paramashiva space in us. It is a science because each one can manifest and it is repeatable and millions have experienced it. The evidences that millions have experienced is clearly listed here. The science of our manifestation is authentic, time-tested, scientific, and foolproof. The scriptural references, the Vedas and Agamas. Vedas are pure science and Agamas, the practical science. The eternal, unchangeable truth revealed in the source scriptures. Apta Pramanas, the experience results of the millions of aptas. Aptas are the rishis, munis, ganas, nanamas, all varsadas, millions of them who are authority of Hinduism, who have manifested all the powers and who have had the superconscious breakthrough from human to being a divine. Atma Pramana, account of His Divine Holiness, Bhagavan Nithyananda Paramashivam, this millennium's avatar's personal experience of power manifestation, Bhagavan's very own Leela to showcase that how a human can have a cognitive shift and can experience the conscious breakthrough as divine. Bhagavan beautifully says, we are all divine beings in the human body, not that divine experience in the human body. Shakshi Pramana, the experience of the millions of disciple devotees, followers all around the world, manifesting the powers of Paramashiva, initiated by Bhagavan. Bhagavan beautifully says, whoever is in the Kailash Kotya, I myself will be present and manifest through all of them all the auspiciousness and abundance and healing. Pratyaksha Pramana, the scientific study measuring the effect of being in the enlightened state. Again and again, Bhagavan beautifully says how scientifically we have proven not only a thoughtless space but also the Shakti, how the manifestation is happening in the different dimensions are clearly stated in scientific space. Now let's go to the Shastra Pramana. The Shastra Pramana are the eternal unchangeable truth revealed in the source scriptures. This is from the Spandakarika, section 3, Vibhuti Spanda 3.4, 3.5. दृष्टा सावधानेऽपि चेतसि भूयः स्फुटतरो भाति स्वबलोद्योगभावितः तथा यत्परमार्थेन येन यत्र यथा स्थितं तत्तथा बलमाक्रम्य न चिरात् सम्प्रवर्तते. For the power of teleportation, beautifully a scriptural reference where Bhagavan says, indeed, just an object of static matter, which in spite of all the attentiveness of the mind, is perceived and seen indistinctly at first, then appears manifest more distinctly and clearly when observed with the strength of one's visual power. When the yogi restores the power of spanda, the dynamic activity in his highest essential nature of oneness with Paramashiva, then whatever thing or object or idea which is static matter exists in the highest dimension, whichever form, wherever the place or time, in whichever state or dimensions, then that thing or object at once appears and manifests that very way by the nature of the strategic existence. Bhagavan explains clearly how the
whatever exists as molecules and atoms, the whole thing is the very nature how it exists as static matter, Paramashiva. And all that is happening, when it becomes an happening, it becomes Para Shakti. And how it is perceived by us from the space of strategic existence, the quantum space takes into a reality for each one of us in its own distinctive way. But once we understand that it is us who are in the space of oneness, the spanda, the third eye, and once we understand the quantum mechanism, we become the quantum and simply experience the witness of the awareness, what is happening as reality. All this greater science, Bhagavan beautifully says, a simple example where the monk one day came and started crying, and these Zen monks are known for having a huge gathering. 10,000 people are sitting and the monk is crying, and everybody is surprised and asked him, what is the problem? Then he says, I had a dream. And people are even more curious and surprised. Why would anybody, a monk, cry for a dream? And he said, a dream of a butterfly. And how will a butterfly affect us in a dream? So he says so beautifully, so profoundly, he says, I don't know whether I am the butterfly who had I have the dream of the butterfly, or the butterfly is having a dream right now, experiencing as a monk. That is the most beautiful space, how we perceive. If we understand who is that who is perceiving us, who is that is the consciousness, who is the conscious sovereignty. Bhagavan beautifully says how we are so engaged in the outer world, in the delusion, trying to figure out, trying to achieve, trying to add some knowledge, trying to get something out of it, which doesn't even exist. Bhagavan says, whatever is happening, it is still happening in your own dimensions. It's in your perceptions. But you are like the screen which is untouched. Even though the worst thing is happening, it is not you. That is the most beautiful space that Bhagavan has given us. That is not us. Whatever we are going through, it is like happening on a big sheet, how the screen is. And nothing in the screen is going to touch the screen. That is how we understand the reality. Whatever the perception is, the perception that we are going through is not us. We are going through all that, but we are like the screen which is not touched by the screen. What is the gain of understanding this? Whatever we cherish, we make up our reality. What we cherish is the outer world suffering and incompletions and all the inauspiciousness. Then we manifest more of that. It is a feedback. Then you get more of that. When we cherish Paramashiva, the very nature, the auspiciousness, the love, the abundance, as your inner space, the more you cherish, which is the very nature of you, the more you start manifesting people of such kind and auspiciousness of that kind, and everything you attract. You're like a magnet. Whatever you cherish, whatever you hold, that is what you attract, Bhagavan says. All that strategic existence is based on how you are cherishing. What are you cherishing, engaging, or the attachment that you have. The attachment to the Paramashiva space, the engagement to the Paramashiva space simply will make you manifest all the powerful realities. Bhagavan beautifully gives an Apta Pramana of Bhagavan Baba, how he materialized many of the things beautifully from just thin air, teleporting, materializing. When Swamiji asked, Bhagavan asked Baba, what is that? How are you materializing? He says, I have no idea. It just vibrates in my hand and just appears when the devotee comes next to me and I offer them. It is as simple as that, how Paramashiva plays the whole Leela as reality. How Baba is manifesting all this is just such a beautiful space. Bhagavan says how his yoga guru also materialized a conch just like this.
and gave it to him, which is still there. And Bhagavan himself, as a child, materialized a Lakshmi deity and gave it to a person who's running a business who has a visiting card still with the deity. All these great signs simply manifest in courtyard. All the Balasans and many of the Nithyananda participants experience this very great power of materialization and teleportation. That great science starts manifesting in you and higher intelligence start happening in you as you start understanding this is a science which each one of us can experience. Bhagavan beautifully narrates how his yoga guru made him experience the oneness with the nurse, and he went through the whole science. With the soap and how the baby has been beaten. For us to experience the higher. And how the baby is washed with the soap and how the baby has been beaten. I'll finish telling the story, then I'll explain. Because the story has many keys, sacred secrets. In the temple, he made me sit and taught how to loosen yourself from the different nerves. It is a simple conscious decision of not getting attached. Nothing else. It's a simple technique, conscious decision. I'll explain the technique in a very detailed, elaborate way. And he taught me that. I sat and practiced maybe for half an hour. I must be maybe 12 or 13. That must be the age, or maybe 14 also. But surely when I was living in Thiruvannamalai, I left Thiruvannamalai by 14 and a half. That means for the diploma mechanical engineering. 14 and a half, or that is the time I left. Left means I used to stay many days in the Polytechnic. So we both were walking after the Samyama. We were walking to go around the hill. On the way, one government hospital, Thiruvannamalai is government hospital. Those days it was a small, now it has become big. Government hospital. We were walking in that way. Throughout the way he was talking like you try this Samyama on somebody and try to prove that you are able to do it. I was thinking what to do. Suddenly when we were crossing the government hospital, I saw a nurse walking fast inside the hospital. You know, in those days nurses will wear that long white dress. Immediately I told this Raghupati Yogi, I will do Samyama on her. Very elderly, 50 or 55. I just did Samyama on her. But I was not able to get into her body completely. I was only able to connect with her eyes. Because the Samyama which I practiced morning, I was able to loosen myself only from the eyes. That is the part first gets loosened. Because that is the part through which you relate with the world. More than 80%. So that got loosened in me. I was able to enter into her eyes. But I couldn't control or do anything other than the eyes part. Raghupati Yogi also understood. But he wants to check whether I am able to do it properly. Then after that, we sat there itself in one corner. She was attending a delivery. I described the whole delivery exactly. How the baby is coming out, how she is attending, and what all the equipments are used, and how the baby is washed with the soap, and how the baby has been beaten, how she held the baby. Everything I described in a very detailed way, because I am seeing through her eyes. The end of the delivery, after she did everything, the relatives of the mother were waiting outside. The moment she came out, they gave a silver tumbler to her as a gift. I saw that also. I described the whole thing to Raghupati Yogi. Raghupati Yogi was convinced, yes, I am able to do that Samyama. She just inserted the tumbler in the hip to hide from the other doctors and officials. Raghupati Yogi wanted to check the power of my Samyama. When she came out, he took me
Raghupada Yogi took me inside the hospital and asked me to tell who is the nurse and where she is keeping the tumbler. I said, she's the nurse and she's keeping the tumbler here in the hip. Raghupada Yogi went and asked, did you get the silver tumbler as a bribe? She was shocked. And he said, you are keeping it in your hip. She was completely taken. She said, how do you know, Swamiji? He said, I saw with my mantra power. And he spent some 2-3 words. He told some 2-3 words. She was shocked and she touched his feet and she went away. Then later on, Raghupada Yogi took me inside that place. I described before that itself, Raghupada Yogi, there are some of the body marks and how the baby looked and all that. Went and saw inside, checked, everything was perfect. As I described, the small cart in which they keep the baby, that swing, everything was clean. Then I asked Raghupada Yogi, why I am not able to do the samyama of the whole body? Why I am not able to enter into her body completely? Then he said, very beautifully, first thing, the samyama is just to awaken that intelligence in you. Second, you are a conscious birth. If you enter into her whole body, even if you come back, she will become an incarnation or enlightened. Even if you step back, she will become enlightened. So that cannot happen. This is just to awaken your own powers to you, to remind you that you can do this. So beautiful. The pramana we have. Bhagwan beautifully explained how he experienced the samyama when the samyama was given to him by his guru, and how beautifully he was able to see beyond his body into somebody's body, just to show a case to us how we can experience the oneness with the objects and matter and experience the higher space as seeing through others' eyes. Here Bhagwan beautifully says how the teleportation has happened. Patricia, she said in the courtyard, she teleported from one dish to another, connecting with Swamiji. So grateful to the session. You can see very, very small white dust in the corners of the another cup. She has it in one cup, the other cup. You can keep multiple things in multiple cups or in a plate and have a plate completely clean. But what usually happens when they manifest the teleporting, it is not just it teleports only the object that you keep, number one. It doesn't teleport only in the plate. It teleports on your laptop, it teleports on your body, it teleports on your own self in multiple times. So make sure you clean up everything. You can have a deity, you can have padukas. So only that melting moment with Paramashiva, simply prasada appears in the another cup. So all that we need to do is only get into the deep, beautiful meditation and experience the oneness with Paramashiva. Now let's sit straight with the head, neck and spine in a straight line. Few minutes just entangling with Bhagavan. Just see how auspiciousness and abundance manifest in your life. Only for few minutes we are going to be here, all of us, hundreds of us. What a blessing. All over the world, healing the planet, global, and such a beautiful initiation just we received. Bhagavan is still in our eyes, all our eyes, and just holding that gorgeous space and the gesture, the smile, the blessings, all that in our inner space. Hold that in your third eye. Bring your awareness again and again to the third eye. The lower 3 chakras are only which is creating all the toxin. That is why Bhagavan again and again says, work on your body, work on your body. And to remove all the toxins, the haritaki, the neem juice, the nirahara samyama,
morning yoga routine, all that detox your body in such a way the reaction is not happening in your body because of the parasites. And more now the science is catching up with every word Bhagavan is saying and clearly defining how Bhagavan has given the greatest science. Every word Bhagavan says is a mantra, which is literally the ultimate reality. And it is too simple. That is the best part of it. It is too simple and very much doable for all of us. So let's bring our awareness to your third eye. Sit in the Bhava, Para, Shakti with 25 heads. Such aware, all your eyes, 75 eyes into the space of oneness, entangling with Bhagavan. And 50 hands holding the deep oneness and chanting from your navel center. Your navel center is the one which connects to the cosmos. Again and again, Bhagavan beautifully says how your navel center is the space where you connect to the cosmos. In the Homa, what do? You have the Homa Kunda where the fire happens and you offer the mantra. Same way, your Jatagni in your stomach, the Surya, which is constantly burning. And if you offer the Japa, the Mahavakya that you're chanting, each time saying, I am auspiciousness, I am Paramashiva, I am auspiciousness, I am the love, I am the ultimate. Every time what happens to you, you become that. The deep oneness mantra is nothing but creating the soundless space, the thoughtless space where your frequency is raised and you merge into the oneness with Paramashiva. The more and more you understand the Jnana Vairagya Bhakti, the will persistent to hold that I am Paramashiva, and understanding that this is such a beautiful opportunity for us to experience the Brahmanya Bahuputratam, the favorite inheritance of the cosmos, by simple chanting and melting into Bhagavan's Leela and Bhagavan's oneness space. Just surrender yourself to Bhagavan's lotus feet. Again and again, raise yourself, unclutch from everything that you have, including your gadgets, and continuously chant the Mahavakya in such a way you're listening. The listening is the offering to your Jatagni, which raises you to the higher frequency. These are the simplest steps that Bhagavan has given. Again and again, bring yourself back to your third eye. Visualize that great that we have, Madhura Meenakshi, how the whole blessings that we had just now, the Adinam, Madurai Adinam, and all their blessings in your third eye. And continuously chant the Mahavakya, melting in Bhagavan's oneness space and surrendering yourself to Bhagavan's lotus feet again and again in deep devotion and gratitude. Let's start chanting and keep the recording on so that you can share it at the end of this manifestation. Let's start chanting to experience the power of teleportation. Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Vani open up, manifest in all of us. Paramashivoham. 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 Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nithyananda Paramashivam.
Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Paramashivoham, 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 Paramashivoham. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nithyananda Paramashivam. 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 Om Nithyananda Paramashivoham. 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 Paramashivoham, Paramashivoham.
Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Vanni open up. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Vanni manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. So beautiful. Please open your eyes and see where all you're getting the metallization, teleportation of the vibhuti or kumkum, whatever you have kept in the another cup or anything else metallizing. Please, you can share it in the social media platforms that you have connected to. All that great prasada gives is the ultimate gift. It heals. It really heals even the worst of the situation. Any physical, mental, anybody is going through such a trauma, please offer them these prasadas so they get healed. It is really that we can experience right in front of us the prasada from Bhagavan, right in everybody's hand. Just like that, because the oneness we experience, the deep devotion and the deep gratitude that you have, that only develops as you develop them. It does not just land in all of us. That we understand whenever we go to a temple, how we just pray when we are young and it becomes reality. Maybe for an exam or maybe for a gift from our parents, something we just pray and it becomes reality. Then we tell everybody, go to this temple, you will surely pass this exam. That confidence, that is the space that we are experiencing now with Bhagavan. Bhagavan says, the deities that we are so connected, that has beautifully shown us Bhagavan himself who has come down. If you are in the session and if you are listening to this, Bhagavan says you are the most auspicious person. First, thank yourself. You are the chosen one. You are the ultimate one, because each one of us in the billions of people, first he says 84 millions of species, and we are the chosen one. In that, to be right here it's not a coincidence. It's not something we have done anything for it. It is the blessings of Bhagavan who has chosen us to be here. Each one of us handpicked and selected that you are the favorite inheritance of his cosmos. So be very clear, each one of you, if you are in this session, if you are listening to these words, we are the manifestors of Paramashiva. We are Paramashiva. Each one of us can vote for yourself that this is the greatest blessing to understand this higher science, to be in the simple integrity, simple obedience, to be part of whatever Bhagavan is offering as prasada, being there to experience that. That is the ultimate gift, that first we have to give it to ourselves. And then whatever you have manifested, or if you feel only the tingling or kundalini, just be with it. When the Balasans of Nithyananda order, they took 2 to 3 years to manifest the first power. But after that, you saw how they were just phenomenal.
That is how the first to break the coconut, our head, it takes a little longer time. But once we understand, hey, I am Paramashiva, yes, it is manifesting in front of me. That is what I am made of. And Bhagavan is manifesting my life. He is running. Oh, I am not there. The moment we realize that, we become the auspiciousness and abundance because it is beautifully manifested as our reality, much more than what we are seeking, the deeper satisfaction that we can experience. So, we'll have one more quick cycle, a short one, and we'll experience the oneness with Paramashiva. Again, wipe everything. Even if you've seen the manifestation of glitters in your hand, it should not be wet. Make sure you wipe it again. It will keep appearing. Paramashiva starts downloading. He downloads uncompromisable. He just showers. So when the balasins also in the courtyard started getting, and then it became gems, and it becomes bigger and bigger. All these things. How Bhagavan used to do? He used to keep those madak, which is like closed cup, and inside that the vibhuti will be there. Another one will be again closed one, and it has to appear in the second one. And beautifully these balasins knew exactly. Little smile from Bhagavan, that's all. They are in oneness with Paramashiva and manifest powers. That simple integrity, simple obedience they had. That's all we need to have. Nothing expecting out of it, nothing to achieve out of it, but just surrender to Bhagavan's lotus feet. When we surrender our identity, the screen is moved off and the pure who you are, the pure space starts manifesting the highest reality. So let's experience that oneness with Paramashiva, entangling with Bhagavan, chanting the Mahavakya with a deep listening. Few more minutes, let's put away our gadgets and be in oneness with Paramashiva. Let's start chanting for the second cycle for the power of teleporting from one cup to another cup. Paramashivoham. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Paramashivoham. Paramoham. Paramashivoham. Paramashivoham. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nithyananda Paramashivam. 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 Om Nithyananda Paramashivam.
Nithyananda Paramashivoham. Om 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 Nithyananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Om Nithyananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Vani open up. Paramashivoham. 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 Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nithyananda Paramashivoham. Please open your eyes slowly. Whatever prasada you have received, take a picture of that. Even if it is even small dots that you can see, take a close-up and you can post it. All these greater signs that NASA spends trillions of dollars to get to this. And here, with a cup of coffee and all the noise and everything, we are simply getting the space of oneness with Paramashiva and manifesting these great signs.
the more we start manifesting, we'll know the very purpose, how we have come as gods and goddesses on planet Earth to experience and celebrate Paramashiva. Please go ahead, share your powerful cognition, your experience in just one line, and thanking Bhagwan for the greatest gift that we have received today in tinyurl.com/powermanifestation. It is in the lower right corner that you can see the link that you can click and you can experience the oneness and share to the world. Enriching and causing is the easiest way, shortest way to experience the oneness with Paramashiva. When you celebrate your oneness that you are Paramashiva and share with the world that everybody is Paramashiva, everything that exists is Paramashiva, it creates such a auspiciousness and abundance for you. And you can see the $ at the end of the YouTube. If you're on the YouTube, thank you whoever is contributing to Kailasha, to Bhagwan. And whatever you're offering, be very clear, the Dharma protects you. Whoever protects the Dharma, Dharma protects you. Again and again, Bhagwan clearly says how we are protected when we create the kavacha for ourselves. And how did Karna create the kavacha? The gadgets which protect us, the virus protection that you call in the computer world, all that antivirus you call it, same way you call the vaccine. These are the vaccines which is beyond your even comprehension, how it protects us. When we vote for that I am Kailasha, I am Paramashiva, is much higher dimension where you are protecting yourself by offering just a penny. If we go to the temple when we are young, we'll offer the copper coins in the temple tank. And those days it used to be copper coins. So the temple tank also becomes more pure and the water we take it in. And now we are given this auspicious moment to offer in the YouTube. Whatever you're offering, you are building your Kailasha inside, your Kavacha inside, where it is going to protect beyond your ideas what all is going on in the world. And simply you will not react and you will not have any effect of that. Living as Paramashiva is the ultimate gift when especially things are so chaotic. So thanking Bhagwan for all the greatest signs, powerful cognition and power manifestation. Surrender everything to Bhagwan's lotus feet. However beautiful you have manifested or not manifested, experienced or not experienced, offer everything to Bhagwan's lotus feet. It gives you the depth to more and more manifest higher signs. And with a deep gratitude and earning that I am Paramashiva, thanking each one of you, let's end this session with the Purna Mantra. Om Purnamadamidam Purna Purnamudashyate Purnasya Purnamataya Purnamevavashishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Tat Sat Sarvam Bhagavate Sri Nithyananda Paramashivam Paduka Arpanamastu. Om Nithyanandam. Thank you so much. See you after the next darshan.